நேரம் 4 மணி 25 நிமிடங்கள். கொத்மல் எஃப்எம்மின் செய்திச் சுருக்கம். அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளின் போது அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட குழுக்களை நியமித்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்துடன் ஒருங்கிணைத்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன்படி கண்டி, நுவரெலியா, குருநாகல் மற்றும் பதுளை மாவட்டங்களில் ஏற்கனவே முதற்கட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. டிட்வா புயலுக்கு பின்னர் குடும்பங்களை மீள குடியேற்றுவதற்கும் வீடுகளை சீரமைப்பதற்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 25,000 கொடுப்பனவானது பாதிக்கப்பட்ட மக்களில் 69.56% வழங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளதாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் உதவி செயலாளர் ஜயதிச முனசிங்க தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், பெருமளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உதவிகள் கிடைத்து வருகின்றன. அவை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் நேரடி ஒருங்கிணைப்புடன் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். முப்பத்தி 6 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்கின்றன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வளாகத்தின் கீழ் உள்ள 73 பிரதான குளங்களில் 36 நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்தும் வான் பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக நடுத்தர அளவிலான சுமார் 52 குளங்களும் வான் பாய்ந்து வருவதாக அத்திணைக்களத்தின் பணிப்பாளர் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவம் பொறியியலாளர் எல்.எஸ். சூரியபண்டா தெரிவித்தார். இந்த வான் பாய்தல் காரணமாக வெள்ள நிலைமையோ அல்லது அத்தகைய நிலைக்கு நீர் வெளியேற்றப்படுவதோ இடம்பெறாது என்றும், இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை விரைவான நிதியுதவி கருவியின் கீழ் இலங்கைக்கு அவசர நிதியுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 206 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ளது. பேரழிவை ஏற்படுத்திய டிட்வா புயலினால் ஏற்பட்ட அவசர தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நாட்டின் பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இந்த நிதியுதவி இலங்கைக்கு பக்கபலமாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சில்லறை விற்பனை நிலையங்களில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல், சந்தை விலையை விட அதிகமாக பொருட்களை விற்பனை செய்தல், குறிப்பாக அரிசி விலைகளை காட்சிப்படுத்தாமல் இருத்தல் மற்றும் பொருட்களின் விவரங்களை மாற்றுதல் உள்ளிட்ட பல விடயங்களில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்று பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார குறிப்பிட்டுள்ளார். கொத்மலை எஃப்எம்மின் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.